இப்பெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களும் ஒரு பக்கம் படு ஹிட்ட கொடுத்துட்டு வருது. அப்படி மக்களுடைய மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ஒரு அருமையான திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆக போதாம். அது என்ன படம் தெரியுமா? கங்கை அமரன் இயக்கத்துல ராமராஜன், கனகா ஆகியோர் நடித்து 1989 வெளியான படம் கரகாட்டக்காரன். இந்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. தமிழ் வணிக சினிமாவின் கிளாசிக்குகளில் கரகாட்டக்காரன் படத்துக்கு நீங்காத இடம் இருக்கு. இந்த படத்துல கோவை சரளா, சண்முக சுந்தரம், காந்திமதி, கவுண்டமணி மற்றும் செந்தில் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசை அமைத்திருப்பாரு. அவருடைய இசையில வந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கும் எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களா இருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 35 லட்சம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது. ஆனா கிட்டத்தட்ட 450 நாட்களுக்கு மேல ஓடி ரூபாய் 5 கோடி வசூலித்து சாதனையை படைச்சுதாம். இதுல இடம்பெற்ற மாங்குயிலே, இந்த மான், குடகுமலை, மாரியம்மா, முந்தி முந்தி விநாயகரே, ஊர் விட்டு ஊர் வந்த இந்த பாடல்கள் அந்த காலத்துல எல்லாம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா ஒழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கவுண்டமணி செந்திலின் வாழைப்பழம் மற்றும் சொப்பன சுந்தரி கார் காமெடி இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸுகளா வலம் வந்துட்டு இருக்கு. கவுண்டமணி செந்திலின் லூட்டி அந்த படத்துல பயங்கரமா இருக்கும். இன்னைக்கும் அந்த காமெடியை பார்த்தா சிரிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வெளியாகி 36 வருஷம் ஆயிருச்சுங்க. இப்பதான் இதோட 2ஆம் பாகத்தை எடுக்க போறோம் அப்படின்ட்டு ரீசெண்டா இந்த படத்தோட இயக்குனர் கங்கை அமரன் சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த படத்துல நடித்த ராமராஜன் 2ஆம் பாகம் எடுக்கிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க, அதை அப்படியே விட்டுருங்க, அப்பதான் அதோட பேர் இன்னைக்கும் நிலைச்சிருக்கிறது போல என்னைக்குமே நிலைச்சிருக்கும், அதனால 2ஆம் பாகம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு ராமராஜன். இந்நிலையில இப்போ ரீசண்டா இளையராஜா அவர்களின் பிறந்த நாள் போச்சுல, அப்போ அவருடைய பிறந்த நாளுக்கு நேரில் போயிட்டு ராமராஜன் ஆசி வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஜூன் 2 இளையராஜா அண்ணனின் பிறந்த நாள், ஜூன் 16ஆம் தேதி கரகாட்டக்காரன் படத்துக்கு 36வது பிறந்த நாள். அந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்கான வேலைகளை நாங்கள் தொடங்கி இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அது குறித்த செய்தி விரைவில் வரும் அப்படின்ட்டு ராமராஜன் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் உண்மையாக இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு மக்கள் ஆவலோட காத்துட்ருக்காங்க.